இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தாயை போல நம்மை இறை நம்பிக்கையிலும் ஞானத்திலும் சகோதர அன்பிலும் வளர்க்கும் திரு அவை இன்று இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாடி வருகிறது. இவ்விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவேதான் இன்று இவ்விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா முடிந்த அடுத்த ஞாயிறு முதல் புதிய திருவழிபாட்டு ஆண்டினை திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறாக நாம் கொண்டாடி வருகிறோம். ஏழை எளிய மகனாக இம்மண்ணில் மனூர் எடுத்த இயேசு தந்தையாம் கடவுளின் அன்பு திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணம் வரை அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி நம்மை மீட்டார். இறந்த அவரை இயேசுடைய தந்தை 3ஆம் நாள் அவரை உயிர்த்தெழ செய்து தந்தையின் வலப்புறத்தில் இருக்கின்ற அரியணையில் அமர செய்து அங்கிருந்து இந்நாள் வரை நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அரசர் என்ற பெருவிழாவை வரலாற்றை நாம் சற்று பார்ப்போம். திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் 1925ஆம் ஆண்டு குவாஸ் பிரிமாஸ், ஆங்கிலத்தில் இந்த ஃபர்ஸ்ட், தமிழில் தொடக்கத்தில் என்ற சுற்றுமடல் மூலம் இவ்விழாவை கொண்டாட அனைத்து உலக மக்களும் இவ்விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு பிறப்பித்துள்ளார். ஏறக்குறைய இவ்விழாவானது 100 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவை கொண்டாட ஏன் திருத்தந்தை அழைப்பு விட்டார் என்றால், 1914 முதல் 18 வரை நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், இந்த உலகம் முதலாம் உலக போரை சந்தித்தது. இதனால் பல உயிர்களை நாம் பலி கொடுத்து இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே கிறிஸ்துவ விசுவாசத்தில் ஆழ்ந்த நாடுகள், குறிப்பாக மெக்சிகோ, ரஷ்யா, ஐரோப்பாவில் இருக்கிற சில நாடுகள் மத நம்பிக்கையற்ற நாடுகளாக, நாத்திக நாடுகளாக தங்களையே மாற்றிக்கொண்டன. இதனால் அங்கே என்ன நிகழ்ந்தது என்றால், அங்கே மக்கள் இனங்கள் நாடுகளுக்கு மத்தியில் பிளவுகளும் கலவரங்களும் மோதல்களும் வன்முறைகளும் போர்களும் வெடிக்கத் தொடங்கின. எனவேதான் இந்த சூழலில் 11ஆம் பத்திநாதர் எவ்வாறு இந்த உலகத்திற்கு மீண்டும் அமைதியை கொண்டு வருவது என்று யோசித்திருக்கிற பொழுது, இயேசுவே இந்த உலகத்தின் அகில உலகத்தின் அரசராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் நமக்கு படிப்பித்த அன்பு கட்டளைகளையும் நம் வாழ்வில் நாம் அன்றாடம் பின்பற்றி வந்தோம் என்றால் உலகில் நிச்சயம் அமைதி வரும். அதனால் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற உயர்ந்த நம்பிக்கையில் இவ்விழாவை நமக்கு கொண்டாட அழைப்பிட்டு இருக்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உலகில் வாழும் பொழுது தன்னை அரசராக ஏதாவது ஒரு நாள் அவர் கருதினாரா? அல்லது பிறந்தால் அவரை அரசராக சொல்லுகின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொண்டாரா? மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டாரா என்று பார்க்கிற பொழுது இல்லவே இல்லை. எப்பொழுதெல்லாம் மக்கள் தன்னை அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்திய பொழுது அவர் அந்த இடத்தை தவிர்த்து விட்டு அங்கிருந்து தப்பித்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றதாகவே நற்செய்தி நமக்கு கூறுகிறது. இவ்வாறு தன்னை அரசர் என்று கூறாத இயேசு, ஏற்றுக்கொள்ளாத இயேசு தன்னையே எவ்வாறு அடையாளப்படுத்திக் கொண்டார் என்றால், நானே நல்லாயும், நானே உலகின் ஒளி, நானே உயிரும் உயிர்ப்பும், நானே வழியும் உண்மையும் வாழும் என்றுதான் இயேசு தன்னையே அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆகவே இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆளுநர் பிலாத்து இயேசுவை பார்த்து, நீ யூதரின் அரசனா? அப்படியானால் இந்த அரசன்தானோ என்று இருமுறை வினவிய பொழுதும் இயேசு தன்னை அரசராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மாறாக இயேசு என்ன கூறுகிறார் என்றால், எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அரசர் என்று உயிர் சொல்லுகிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. அதற்காகவே நான் பிறந்தேன், அதற்காகவே உலகுக்கு வந்தேன். உண்மையை சார்ந்தோர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கிறது என்று பதிலளித்தார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னை அரசராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் உணர்கின்ற அரசு, அவருடைய இதயத்தில் இருக்கிற அரசு என்ன என்றால், அது உண்மையின் அரசு. இயேசுக்கு உண்மை என்றால் அன்பு. எனவே அது அன்பின் அரசு, உண்மையின் அரசு, அன்பின் அரசு. எனவே அன்புக்கு எல்லையே இல்லை,
அன்புக்கு முடிவே இல்லை என்பதனால் அவருடைய ஆட்சிக்கும் முடிவே இல்லாத ஒரு அரசாக தான் இயேசுடைய அரசு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவே தன்னை அரசராக இல்லை என்று சொன்னாலும் நாம் அவருடைய சீடர்கள் அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அரசனுக்குரிய எல்லா பண்புகளும் இயேசுவில் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். வள்ளுவர் கூறுகிறார், அரசருக்கு என்ன இலக்கணம் என்று கூறுகின்ற பொழுது இவ்வாறு சொல்கிறார்: அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு என்று கூறுகிறார். அன்புக்குரிய இயேசு அஞ்சாதவர், பகைக்கு அஞ்சாதவர், தீய சக்திக்கு அஞ்சாதவர், ஏழை எதிர்ப்பில் இரக்கம் கொண்டவர். அவர் ஞானத்தின் ஊற்று, நமக்கெல்லாம் ஊக்கம் அளித்து தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார். எனவே அரசனுக்குரிய இந்த 4 பண்புகளும் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் எல்லாம் இயேசுவில் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அவரை நம்முடைய அரசராக, இதய அரசராக ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகில் அமைதி பிறக்கும், நம்முடைய உள்ளத்தில் அமைதி பிறக்கும். அன்புக்குரிய 1925 தான் இந்த உலக நாடுகள் மதசார்பற்ற நாடுகளாக, நாத்திக நாடுகளாக வன்முறையில் கொடூரமாக இருந்தது என்று பார்த்தோம் என்றால் இல்லவே இல்லை. இன்று கூட 100 ஆண்டுகள் கழித்து நம்முடைய உலகம், நம்மை சுற்றி ஒரு போர் மூட்டம் இருப்பதை நாம் காண்கிறோம். ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு நடுவில் இருக்கின்ற போர் நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ராயல் பாலஸ்தீன் நாடுகளுக்கு நடுவில் இருக்கின்ற போர் நமக்கு நன்றாக தெரியும். இந்த போர்களால் எத்தனை அப்பாவி மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியும். உலகத்தில் இவ்வாறு அமைதியற்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் உண்மையும் அன்பும் கருணையும் கொண்ட இயேசுவை நம்முடைய இதயத்தில் நாம் அரசராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயம் நம்முடைய இதயத்தில் அமைதி பிறக்கும், நம்முடைய குடும்பத்தில் அமைதி பிறக்கும், நம்முடைய ஊரில் அமைதி பிறக்கும், நம்முடைய பங்கில் அமைதி பிறக்கும். இந்த நாடுகள் அனைத்திலும் அமைதி பிறந்து இந்த உலகமே ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான ஒரு இடமாக மாறும். அங்கே தனி மனிதர் ஒவ்வொருடைய உயிரும் உரிமையும் மதிக்கப்பட்டு சிறப்பான ஒரு உலகமாக இந்த உலகம் மாறும். எனவே கிறிஸ்து அரசரை நம்முடைய இதய அரசராக ஏற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு கற்பித்த அன்பு கட்டளைகளை கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சீடராக வாழ்வோம். ஆமென்.